நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் ஃபெயில் ஆகுது? நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் இதுதான். சில பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட் என்னன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் ஃபெயில் ஆகுது, ஏன் நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஜாயின் பண்ண மந்த்லேருந்தே எனக்கு லேக்ஸ் வந்துடணும், நான் நிறைய சம்பாதிச்சணும், லைஃப் செட்டில் ஆகி போகணும், அது இதுன்னு இப்படி ஹைப்பாக இருப்பாங்க. ஓகே, சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு கண்டினியூஸாக சொன்னே வரேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஜாயின் பண்ண மந்த்லேயே 1 lakh வந்துடணும், 2 lakhs வந்துடணும், வேறு லெவல் ஆகி போகணும், லைஃப் சேஞ்ச் ஆகிடணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே. செகண்ட் ஒன், ராங் லீடர்ஸ். கரெக்டான கைடன்ஸ் இருக்காது. மேலே இருக்கிற நம்மளை கைட் பண்ண வேண்டியங்க கரெக்டாக கைட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒன், லேசினஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்தப்பறம் நம்ம ஒர்க் நம்ம அதை பண்ணணும், அதை விட்டுட்டு நம்ம ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுறது அது இதுன்னு நினச்சி நம்மலாம் விட்டுட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. அந்த லேசினஸ்னால் அது கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 மேஜர் ரீசன்ஸ்னால தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்ன தெரியாது, அசல் எப்படி இருக்கும், இதில் என்ன நினச்சா உங்களுக்கு எவ்ரிதிங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். கொஸ்டின் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு ஏன் ஃபெயில் ஆகுதுன்றது இல்லை, இது வந்து ஒரு லாங் டேர்ம் கேம். ஒரு ஷார்ட் டேர்ம் நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, ஷார்ட் டேர்மாக தான் திங்க் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் டைமாக அது ஏதோ ஒரு நல்லா பண்ணிடணும். ஆனால் லாங் டைம் ரிச்சாக இருக்கிறவங்க அண்ட் பணக்காரங்களாம் திங்க் பண்ணுறது அப்படின்னா அங்கே லாங் டைம் விஷன் இருக்கும், லாங் டேர்மாக அவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர்றது ஒரு ஷார்ட்டான இதுவும் இல்லை, அது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ், அது ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட், அது ஒரு லாங் டேர்ம் இன்கம். ஓகே, இப்போ கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க வேண்டிய எஃபர்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு மெயின் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் நீங்கள் பண்ணணும், நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கணும். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலேஜ் நம்மலாம் படிக்கிறோன்னா ஒரு 3 years இல்லை 4 years காலேஜ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். அதனால நம்ம ஜாப் வந்து நம்ம ஒர்க்குக்கு போனாலும் எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்க அண்டு எப்படி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜாப் வந்துச்சு நான் போகிறேன்னா மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி மாதம் கடைசியில் சம்பளம் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் 15,000 20 அப்படியே ஸ்லோவாக எப்படி இருக்கும்னா மேப்பு இப்படி இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோமானா அவ்வளோ டைம் கொடுத்தா இது வந்து ஆக்டிவ் இன்கம்காக ஒர்க் பண்ணுறோம். ஒரு ஜாபில் நம்ம எங்கன்னா ஒர்க்குக்கு போனால் ஆக்டிவ் இன்கம்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் இந்த பக்கம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது பேசிவ் இன்கம். இது வந்து பக்கெட்டில் தண்ணி ஊற்றி டெய்லி எடுத்துன்னு போடுற மாதிரி. இங்கே வந்து ஒரு பைப் லைனை கிரியேட் பண்ணுவோம். ஒரு பைப் லைன், அது பைப் லைன் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக தண்ணி சப்ளை பண்ணோம். அது மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பார்க்கணும்னா அது ஒரு பைப் லைனாக நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் ஜாப் மைண்டில் வச்சுன்னா ஜாப் மென்டாலிட்டியோட நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தா கண்டிப்பாக இது ஸ்கேமு, நம்மளால் பண்ண முடியாது, மேலே இருக்கிறதான் சம்பாதிப்பாங்கோ, இது மாதிரி நம்ம பிளாப்ளா டவுட்ஸு தாட்ஸ் எல்லாம் வரும். அதனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கணும். நம்ம ஒர்க் மென்டாலிட்டி, நம்ம ஜாப் மென்டாலிட்டியோட பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியோட பண்ணணும், லாங் டேர்ம் விஷனில் பண்ணணும், நம்ம பைப்லைன் இன்கம்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அது வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா, இப்போது இத்தனை பேர் பணக்காரர் இருக்கிறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எழுத மாட்டாங்கல்ல. அதுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட் கொடுத்து அதுக்கு போட வேண்டிய ஒர்க்கெல்லாம் போட்டு தான் இத்தனை விஷயம் அவனால் பாசிபிள் பண்ண முடியும். அது எந்த இண்டஸ்ட்ரி இல்லை எந்த ஒரு சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பீப்புள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஜெர்னியை. ஓவர் நைட்டில் பணக்காராகி போகிறோன்னா நோ, அதுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். நானுக்கு மணி எர்ன் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், நான் வீட்லேருந்து வெளியே போக மாட்டேன், உட்காந்துன்னு என் பாட்டுக்கு நான் கடவுளே காசு கொடு காசு வந்து வேணும் அப்படின்னு நினச்சா எப்படி? அது அப்படி நினச்சா அசல் எப்படி ஒர்க் ஆகும்? நோ, இங்கேருந்து நான் ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் ஏந்து ஒரு வண்டியில் இல்லை சைக்கிளில் ஏதோ ஒன்று எடுத்துன்னு போனால் தான் அங்கே போய் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லைவா நான் போகவே மாட்டேன், நான் எங்கேயுமே போகக்கூடாது. இல்லை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன்,
ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏந்து ரெடி ஆகிட்டு நான் சைக்கிளோ பைக்கோ நடந்து போகிறதோ ஏதோ ஒன்று நான் போனோம். ஆனால் அங்கே நான் போனோம், என் கோல் வச்சுன்னுக்கிறேன், எனக்கு மைண்டில் இருக்குது, நல்ல லைஃப் லீட் பண்ணணும், நல்லா செட்டில் ஆகணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், இந்த கோல்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுன்னு இருப்போம் நம்ம. ஆனால் என்னன்னா அதுக்கு போனோம்னா ப்ரெசென்ட் நம்ம இருக்கிற ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஒர்க் பண்ணி தான் நான் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு அந்த கொஸ்டின் நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அங்கே நம்ம போகணும்னு நினச்சா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், திரும்ப நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வாங்க, நான் என்னென்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அது ஸ்கில்ஸ் கற்றுக்கினா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்போ ஒர்க்லேயே நீங்கள் ஜாப்லேயே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஜாபு ஏதோ ஒரு ஒர்க்கில் போகிறீங்க, அங்கே நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன்பா, ஆனால் நீ எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துடணும், வருஷத்துக்கு நீ எனக்கு ஏற்றணும், இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆனால் நோ, 100% பண்ண மாட்டாங்க. மெயின் என்ன, நம்ம ஸ்கில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணி போயினே இருந்தால் தான் ஒரு ஜாப்லனாலும் சரி ஒர்க்கில் நான் சொல்லி இன்க்ரிமெண்ட்டு சேலரி ஏற்றுறது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்குன்னா, நான் ஜாபுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் நான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா அந்த மைண்ட் செட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், என்ன நான் தயார்படுத்திக்கணும், சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் எனக்கு என்ன வேணுமோ அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் என்கிட்ட வரும். அதுவும் இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஜீரோ தான், எல்லாருமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்க்ளூடிங் மீ, நானும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ 0லேருந்து 10, கோல் 10னா நான் 1ல் தான் இருக்கிறேன். ஓகே, நான் 10லேருந்து நான் அங்கே பேசலை, நான் அக்ரி பண்ணுறேன், நான் பிகினர், நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நான் 0லேருந்து 1க்கு தான் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு போனோன்னா அந்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அது வெளியும் நான் போனோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோன்னா நெக்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன நான் அப்டேட் பண்ணிக்கணும், ஒர்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் ஜாப் மென்டாலிட்டி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நீங்கள் என்னென்ன பாருங்கள், அதில் என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க முடியும், இதில் இல்லாத விஷயம் அப்படி இதில் என்ன இருக்குது. ஓகே, படிக்காம இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்கன்னா 100% சொல்கிறேன், உன்னால் இதை பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் டச் ஃபோன் வச்சுன்னு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது போதும், அந்த ஸ்கில் போதும், அது போதுமே. ஓகேவா? எவ்ரிதிங் உங்களுக்கு 0லேருந்து உங்களுக்கு எவ்ரிதிங் கைடு பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.